பசங்களா, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். அண்ட் 12th பசங்களா, ஃபைனலா நம்ம ஒரு வருஷத்துக்கான பலனை அடைய போறோம். பிகாஸ் ஒரு வருஷமா நம்மளோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி விளையாடாம கான்சென்ட்ரேட் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சு அதுக்கான பலனை நம்ம நாளையில இருந்து அடையிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நாளைக்கு நம்மளோட தமிழ் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களோட மனப்பதட்டம் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு என்னால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த ஸ்டேஜை தாண்டி வந்தவதானா. இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தோணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் எக்ஸாம் ஒரு வழி பண்ணிடலாம், ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னும் அந்த ஒரு 3 எக்ஸாம் இருக்கு இல்லையா, மேஜர் 3 எக்ஸாம் நினைச்சு பயந்துட்டு இருப்பீங்க. எந்த ஒரு கவலையுமே வேணாம். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு இன்னைக்கு எக்ஸாம், அதாவது நேற்று எக்ஸாம் சொல்லி இன்னைக்கு நம்ம எழுத போறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நம்மளால முடிஞ்ச ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம படிச்சிருக்கோம். நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம், நிறைய ஒன் வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம், நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ காமா இருங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு வேணாம். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த ஒரு விஷயத்த நம்ம என்னைக்கா இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும். இதுதான் நம்மளோட முதல் படிக்கட்டு. இனிமே நம்ம ஏற போற படிக்கட்டுகள் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு தைரியமா ஏறணும் அப்படின்னா இந்த ஒரு படிக்கட்டை வந்துட்டு தாண்டிதான் நீங்க போய் ஆகணும். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, நிறைய படிச்சாச்சு. ஸோ நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் வேணாம். நம்ம படிச்சு எல்லாத்தையுமே இனிமே எக்ஸாம்ல எழுத போறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ பயப்பட வேணாம், காமா இருங்க, ஜாலியா எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா எக்ஸாம்க்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல ஃபியூச்சர் நமக்கு காத்துட்டு இருக்கு. யாராவது வந்துட்டு நீ எக்ஸாம் எழுத போற, இப்பவே உங்ககிட்ட மார்க் பத்தி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா, நீ பேசுனாங்கன்னா நீங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்க வேணாம். ஏன்னா உங்களோட மனசாட்சி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லும், டே தம்பி பயப்படாதடா, நான் இருக்கேன், நீ நல்லாதான் படிச்சிருக்க, கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் வாங்கி நீ பாஸ் பண்ணிடுவ. அது வரைக்கும் யாராவது உன்னை பயமுறுத்துற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை காதுல வாங்கிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மனசாட்சி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கும். ஸோ நீ அதை கரெக்டா அதை மட்டும் கேளு. பிகாஸ் நீ என்ன படிச்சிருக்க அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ நீ படிச்சு எல்லாத்தையுமே எக்ஸாம்ல எழுத போற. எந்த ஒரு பயமும் வேணாம், சீரியஸா சொல்றேன்ப்பா, எந்த ஒரு பயமும் வேணாம். ஏன் பயப்படணும்? நல்லா படிச்சாச்சு. புதுசா எதையுமே இனிமே வந்துட்டு யாராவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சே ஆகணும் அப்படிலாம் சொன்னாதான் ஏன்னா நீ படிச்சிருக்க, நீ உனக்கு தெரியும், நீ வந்துட்டு என்னென்னலாம் முக்கியம்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே நீ படிச்சு முடிச்சாச்சு. ஸோ இனிமே புதுசா ஏதாவது படிக்க சொல்லி கொடுத்தா நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துருங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க, மைண்டை ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த டைம்ல ஃபீவர் வரும், தூக்கமே இல்லாம போகும். எந்த ஒரு கவலையுமே வேணாம்ப்பா. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான் நம்ம எழுத போறோம். என்ன இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஸ்பெஷல், அதனால கொஞ்சம் மசாலாலாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா உட்காந்து படிங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே பக்காவா பண்ணிருங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செம்மையா படிச்சிருப்பீங்க, ஆனா ஹேண்ட் ரைட்டிங் உங்களை சொதப்பி விட்டுரும், ஒழுங்கா ப்ரெசென்ட் பண்ண தெரியாம நீங்க அதை மாட்டிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரே ஒரு பர்சனல் அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, பொறுமையா உட்காந்து எழுத ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த அந்த பேப்பர் வந்துட்டு பாக்குறதுக்கு வந்துட்டு ஓகே நல்லாதான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்புற மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடணும். உங்க பேப்பர் அப்படி இருக்கணும், ஓகேடா இவனுக்கு மார்க் கொடுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ப்ரெசன்டேஷன்லையும் சேர்த்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நல்லாவே படிச்சாச்சு. ஸோ இது நம்மளோட திருவள்ளுவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வெறுத்த கூலி தரும். ஏன்னா உங்களோட மெய்யை நீங்க வருத்தி, அதாவது உங்களோட உடம்ப வருத்தி இத்தனை நாளா நீங்க கஷ்டப்பட்டாச்சு. இதுக்கான பலனை கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட முயற்சியே கொடுக்கும். ஸோ நீங்க பண்ண முயற்சியை கடவுளே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா தடுக்க முடியாது. இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடவுளால வந்துட்டு ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்க முடியாது. டே உனக்கு வந்துட்டு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வந்து சொன்னாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக நீ ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும். ஸோ எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, உன் கையில தான் எல்லாமே இருக்கு. நீ ஆல்ரெடி நிறைய படிச்சாச்சு, நிறைய எஃபோர்ட் போட்டாச்சு, இன்னும் முயற்சி பண்ணிட்டே இரு, உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிகாஸ் நான் ஏதோ பப்ளிக் எக்ஸாம் எழுத போற ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், நீங்களும் அதே ஜாலியோட இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேணா, காமாரு ஜாலியா எக்ஸாம் எழுது. பிகாஸ் நீ என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தோம்னா, செம்ம பண்ணா போய் நீ எக்ஸாம் எழுத போற.
எக்ஸாம் ஹால் அப்படி என்ன பண்ண எப்படி இருக்க போகுது அப்படின்னா அப்படியே பூ பூக்குற ஒரு தோட்டமா உனக்கு தெரியணும். நான் அதைத்தான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சோ நீ எதுக்குமே பயப்பட வேணாம். பிகாஸ் எல்லாமே உன் கையில இருக்கு. உன்னோட மனசாட்சி உன் தம்பியை கேளு. டே என்னடா நான் படிச்சிட்டேனடா அப்படின்னு நீ கேளு. அது சொல்லும் ஆமா மச்சான் நீ படிச்சிட்ட, நல்லா எழுதுவேன், நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உனக்கு சொல்லும். சோ நல்லா எழுது, அவ்வளவுதான். ஓகே.